காப்பு கட்டின 3வது நாள் வந்து காப்பு கட்டினவங்களாம் பொலி ஓடுவாங்க. அவங்க மேலே இந்த மஞ்சள் தண்ணி தெளிப்போம். கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே இந்த வாட்டி காப்பு கட்டியிருக்காங்களாம். ஆனால் தெரியல எனக்கு இது எக்ஸாக்டாக எத்தனை பேர் கட்டியிருக்காங்கன்னு. 300 பேருக்கு மேலே கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இவங்க வந்து 2 நாள் பொலி விடுவாங்க. வெள்ளிக்கிழமை காலையில், சனிக்கிழமை காலையில் போவாங்க. அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லம் எரிக்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருமழிசை வரையும் நடந்தே போவாங்க இவங்கெல்லாம். இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து அங்கே வரையும் நடந்தே போவாங்க. காப்பு கட்டிக்கிறவங்களாம் கொஞ்சம் பேர் தான் எங்கள் தெரு உள்ளே வந்தாங்க. ஏன்னா எங்கள் தெரு வந்து முட்டு சந்து, அதனால் நிறைய பேர் இங்கேயே நின்றுந்தாங்க. அங்கே வந்து வீடுங்க ஒரு 4 வீடு தான் இருக்குது எங்கள் தெருவில். எங்கள் ஊரில் நிறைய வீடு இருக்குது, ஆனால் எங்கள் தெருவில் 4 வீடு தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் அங்கே ஃப்ரெண்ட்லேயே நின்றுட்டாங்க. ஒளி ஓடுறதுக்கு எல்லார் மேலேயும் மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. காப்பு கட்டுறவங்க வந்து மொத்தம் வந்து 10 நாள் வந்து கட்டுறவங்கள 10ஆம் காப்பு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 5 நாளில் ஒருத்தவங்க 5 நாளில் காப்பு கட்டுவாங்க, அவங்கள 5ஆம் காப்பு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து தீ மிதிக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை காலையில் மட்டும் காப்பு கட்டுவாங்க. அது வந்து 3ஆம் காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து 10ஆம் காப்பும் 5ஆம் காப்பும் வந்து காலையிலையும் கட்டுவாங்க, சாயந்தரமும் கட்டுவாங்க. காப்பு கட்டு நம்ம வந்து நெருப்பில் இறங்குறதுனால நம்மளுக்கு எல்லா நல்லதும் நடக்கும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பொம்பளை சின்ன குழந்தைங்களாம் கூட கட்டுவாங்க. ஆனால் ஜென்ட்ஸ் மட்டும்தான் காப்பு கட்டுவாங்க. இவங்க எல்லாருமே தீ மிதிக்கிறவங்க.